காமராசர் யார்தான் அவரே, தமிழ் உள்ளங்களில் வாழ்ந்து வரும் காமராசர். அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். பாத்தீங்களா, ஒரு 2 வரிதான் மிகப்பெரிய கருத்தை சொல்லுது. 3வது கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்து அவருடைய திருவுருவ படத்திற்கு வணக்கம் தெரிவித்து இப்பொழுது விழா துவங்குகிறது. ஒரு பச்சை தமிழனி கல்விச்சாலையில் கற்றது கைமணழ்வானால் கல்வி சாதனையில் கடந்தது கடல் அறிவு விருது நகர் விழுந்தது வேளாந்தி மனது நீ சம்சார கடையில் மூழ்காதே கட்டை பெருமச்சாரி உன்னிடம் பந்தமுமில்லை பந்தாமில்லை நீ ஏழை குழந்தைகளுக்கு கூட்டானவன் ஆனால் 8 சிறுவர்களுக்கு வேட்டானவன் பலமான ஆணைகளை பரிசாக தந்தவன் பல பல்கள் கட்டதானே பலமாய் என்னவன் அறம் பேசியவன் புறம் பேசியதில்லை அடுக்கு மொழி தெரியவும் நாக்கு தரம் போன்றதில்லை வேட்டும் துண்டும் வாத்தியில் மட்டும்தான் வாழ்க்கையில் இல்லை நீ செவிக்கும் வயிற்றுக்கும் சேர்ந்த இவன் தான் சமூக நிதிக்க சார்க்க தேவன் உன்னிடம் வாத்தியில் ஜலமும் கிடையாது உனக்கு வாரி சுருத்தம் தெரியாது நீ கைவிட்டு பெறும் அரசியல்வாதிகளுக்கு தொடக்கூடாது கையேடு நீ 4 வேட்டி மட்டும் சத்தை கொண்டவன் நல்லவன் சாடுகள் வித்தியில் கரை கண்ட வல்லவன். கருப்பு நிலா நீதான் மறைந்தது ஏன், பகலவனாய் மனதில் நிறைந்தது ஏன். கருப்பு நிலா நீதான் மறைந்தது ஏன், பகலவனாய் மனதில் நிறைந்தது ஏன். நீ அருளை பெற்றவரே ஆடை எளிமை கொண்டவரே இயற்கை இன்பம் கண்டவரே ஈகை அருமை பெற்றவரே உண்மையின் வழியில் நின்றவரே தூக்கத்தின் உறுதி கூறியவரே எளிமையின் உருவாய் வாழ்ந்தவரே ஏழையின் துயரை துடைத்தவரே புத்திய தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை வருகிறும் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அறிந்திட வந்த பகைவன் என்றால் கண்ணுக்கு பாதை விடு கத்திய தீ படித்ததில்லை பட்டங்களும் பெற்றதில்லை அவனுக்கு கல்வி வேண்டும் என்று நினைத்தார் அவர் கல்விக்காக எத்தனையோ பள்ளிகளை திறந்தார் அவர் கல்விக்காக ஏழைகளின் சொந்தமே பல பள்ளிகளை திறந்து வைத்து படிக்க வைத்த தெய்வமே உழைப்பல உயர்ந்தவர் நீரே நாட்டுக்கு உழைத்த உத்தமரும் நீரே யாரை பெருக்காதவர் யாருக்கும் அஞ்சாதவர் எளிமையாய் வாழ்ந்தவர் ஏறு போல் நடந்தவர் மத்திய உணவை தந்த தந்தையே பல அணைகளை கட்டி தந்த ஆதவனே மத்திய உணவு சீருடை படிக்காத சிங்கம் தான் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியின் தலைமை கழக ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இருபலர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக ஆவலோடும் பணிவோடும் நிதானத்தோடும் உறுதியோடும் அமைதியோடும் கண்டு கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு உரையாட ஊராட்சி மன்ற தலைவராக மட்டுமல்லாமல் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவனாக உங்களிடத்திலே உரையாட வந்து கொண்டிருக்கிறேன். எல்லா குழந்தைங்க திறமை இருக்குது, திறமை இல்லாத ஒத்தவங்க கிடையாதுங்க. வெளியே கொண்டு வரல, ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு 1வது படிக்கும் போது தான் கலெக்டர் ஆக முடியும்.
நேரம் கலட்ட முடியுமா? முடியாதுல்ல. உங்களுக்கும் அந்த தைரியம், திறமை, வல்லமை எல்லாமே இருக்குது. 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களே, ஏன் துணிப்பொண்ணு இல்லை? உங்க மனசுக்குள்ள என்ன அச்சமா? இது நம்ம பள்ளி. தப்போ பேசணும், தப்புனா திருத்திக்கணும். பேச தெரிஞ்சா பத்தணும். அப்பதான் இப்போ நாம எப்படி காமராஜர் ஐயாவை இன்னைக்கு போற்றி போற்றி பேசிக்கிறோம். நம்ம படிக்கலையே, நாம எப்படி பொதுமக்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைச்சு வீட்டில் இருந்தா, அவர் சொந்த வேலை பார்த்துருந்தா, இந்த 123 ஆண்டு காலத்துக்கு பிறகும் கூட அவர் புகழ நம்ம பேசணும் சொன்னா, உங்க மாதிரி மாணவர்களா இருக்கும்போது பொதுமக்களுடைய வாழ்க்கையில ஈடுபட்டதுனால்தான் இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். ஏன் உங்களை திரும்ப காமராஜர் இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க எல்லாருமே காமராஜர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள எல்லாருமே குழந்தைங்களாகிய நீங்க அனைவருமே கருப்பு காந்தியா உங்களை பார்க்குறாரு. கண்டிப்பா வாழ்க்கையில சிறந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க. வாழ்த்துக்கள். மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.